வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒரு காமனான மேக்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம ரேஷியோ டாபிக் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ ரேஷியோட ஃபவுண்டேஷன் லெவல் சரியா. ஸோ ரேஷியோ டாபிக் நிறையா ஃப்யூச்சரில் வரப்போகிற நிறைய அட்வான்ஸ்டு டாபிக்ஸில் ரேஷியோ நிறைய இடத்துல இன்வால்வ் ஆக போகுது. ஸோ அதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் போன வீடியோவோட கண்டினியூஷன் சம்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் லெவல்லையே இன்னும் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது சரி. ஃபவுண்டேஷன்லேயே நம்ம கற்றுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் நிறையா இருக்குது சரி. ஸோ என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு RRB NTPC கிராஜுவேட் லெவல் 2025 சரியா. ஸோ லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் நமக்கு NTPCயோட கிராஜுவேட் லெவல் ப்ரிலிம்ஸ் நடந்தது. ஸோ அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகே. ஸோ ரேஷியோ ஆஃப் த 3 numbers is 10:15:13. ஸோ 3 நம்பர் இருக்குது. அந்த 3 நம்பரோட ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10:15:13 சரியா. ஓகே. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் 10% ஆஃப் த ஃபஸ்ட் நம்பர் இஸ், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் சரியா. 10% ஆஃப் த ஃபஸ்ட் நம்பர் இஸ் 66. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஆஃப் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி RRB கேட்கல சரியா. ஸோ இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க, சின்ன சின்ன அப்டேட் பண்ணுறாங்க சரியா. எகைன் எப்போதுமே எந்த மாதிரி இப்போ இந்த 2025 கேட்ட இந்த கொஸ்டினில் ஒரு அப்டேட் பண்ணுறாங்கன்னா 2026 நடக்க போகிற NTPCயில் வேறு ஒரு அப்டேஷன் இருக்கும் சரியா. பட் என்ன அப்டேட் பண்ணாலும் பேசிக் கான்செப்ட் எப்போதுமே மாறாது சரியா. ஸோ பேசிக் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இவங்க ஒவ்வொரு எக்ஸாமில் என்னென்ன மாதிரிலாம் அப்டேட் பண்ணாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10% ஆஃப் த ஃபஸ்ட் நம்பர். ஸோ இந்த 3 நம்பரில் இது ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர் சரியா. இந்த ஃபஸ்ட் நம்பரில் 10% சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்னது 10. எகைன் எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு தெரியாது, ரேஷியோ தான் இருக்குது. அப்போ அந்த ரேஷியோவில் தான் நம்ம 10% என்னன்ற கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ரேஷியோவில் 10% சரியா. இந்த 10ஓட 10%ங்கிறது நமக்கு என்னது 1 சரியா. இந்த 10ஓட 10%ங்கிறது நமக்கு என்னது 1. இஃப் 10% ஆஃப் த ஃபஸ்ட் நம்பர் இஸ் 66. இந்த 1 தான் நமக்கு என்னது 66ன்றாங்க. எகைன் இந்த 1 நமக்கு ரேஷியோனா இந்த 66 நமக்கு என்னவா இருக்குது வேல்யூவாக இருக்குது சரியா. எகைன் இப்போ இந்த 1 எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 66 வரப்போகுது இன்ட்டு 66. அப்போ இந்த 10ஐ நம்ம என்ன பண்ணணும் 66ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எகைன் அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்னவா மாறப்போகுது 660 மாறிடுச்சு சரியா. அடுத்து கொஸ்டினை கேட்குறாங்கன்னா வாட் வுட் பி த 50% ஆஃப் த ஆஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் த தேர்ட் அண்ட் செகண்ட் நம்பர் சரியா. ரெண்டாவது நம்பரும் மூணாவது நம்பர் என்னன்னு கேட்கல, ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பரோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கல, ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பரோட டிஃபரன்ஸில் 50% என்னது சரியா. ரெண்டாவது நம்பர் மூணாவது நம்பர், இந்த ரெண்டாவது நம்பருக்கும் மூணாவது நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 2. இந்த 2ல் 50% என்னன்னு கேட்குறாங்க. இந்த 2ல் 50% என்னது 1. இப்போ என்ன பண்ண போகிறோம் 1 தான் 66னா 1 எவ்வளவு எகைன் இந்த 1 நமக்கு 66 தான் சரியா. ஆன்சர் ஆப்ஷன் பி சரியா. ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சிலையும் கேட்கல, RRBலையும் கேட்கல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிராஜுவேட் லெவலில் தான் இப்படி ஒரு மாடலை கொண்டு வந்தாங்க சரி. எகைன் அப்டேட் பண்ணியிருந்தால் கூட, கொஸ்டினை புதுசாக அப்டேட் பண்ணியிருந்தால் கூட பேசிக் கான்செப்ட் நமக்கு மாறல. அதாவது பேசிக் கான்செப்ட் நான் எதை சொல்கிறேன், ரேஷியோவையும் வேல்யூவையும் லிங்க் பண்ணுற அந்த லாஜிக் நமக்கு மாறல சரியா. ரேஷியோ வேல்யூ லிங்கிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா என்ன அப்டேஷன் நடந்தாலும் நமக்கு பிரச்சனை வராது. கிளியரா. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான இடம். பிகாஸ் இது நமக்கு எடிக்விட்டி பேட்டர்ன். ஸோ எந்த எக்ஸாம்னு பாருங்கள், எஸ்எஸ்சி சிஜிஎல் சரியா. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 சரியா. தெரியும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சிஜிஎல்ல எடிக்விட்டி கண்டக்ட் பண்ணாங்க சரியா. எடிக்விட்டி என்னன்றது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். எடிக்விட்டிங்கிறது கொஸ்டின் எடுக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். எப்படி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு டிஎன்பிஎஸ்சி தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க, குரூப் 2க்கு டிஎன்பிஎஸ்சி தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு இந்த எடிக்விட்டிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் சரியா, ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். எடிக்விட்டிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க சரியா. அந்த எடிக்விட்டி 2025 சிஜிஎல்ல ஃபஸ்ட் டைம் சிஜிஎல் கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் கேட்ட கொஸ்டின். எகைன் இந்த மாதிரி பேட்டர்ன் ரேஷியோவில் பேசிக் கான்செப்டை மாற்றலை, பட் கொஸ்டின் கேட்குறதோட ஸ்ட்ரக்சர் சரியா, கொஸ்டின் கேட்குறதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு மாறி இருக்கு. ஓகே. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரம் த சாம்பிள் ஆஃப் 200 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் சரியா, ரேண்டமாக ஒரு 200 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுக்கிறாங்க. டிட்டர்மைன் த ரேஷியோ ஆஃப் தோஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ்
சரி, டிட்டர்மைன் த ரேஷியோ ஆஃப் தோஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் பைத்தான் டு தோஸ் ப்ரொஃபிஷியன்ட் இன் ஜாவா. ஒன்றும் இல்லை, ஒரு 200 சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுக்கிறாங்க. சரியா, அந்த 200 சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் போத் பைத்தான் அண்ட் ஜாவா ரெண்டுமே தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னா ஒரு 50 பேர். சரியா, பைத்தான் மட்டும் படிச்சிருந்தவங்க யாருன்னா 70 பேர், ஜாவா மட்டும் படித்தவங்க எத்தனை பேர்னா 60 பேர். சரியா, ப்ரொஃபிஷியன்ட் இன் நெய்தர் லாங்குவேஜ் ரெண்டுமே படிக்காதவங்க எத்தனை பேர்னா 20 பேர். சரியா, இந்த 200 பேரில் அவங்க ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா, சரியா, பைத்தான் டு ஜாவா ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. பைத்தான் தெரிஞ்சவங்களுக்கும் ஜாவா தெரிஞ்சவங்களுக்குமான ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டோட்டல்லேருந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ இங்கே பைத்தான் தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? ப்ரொஃபிஷியன்ட் இன் பைத்தான் ஒன்லி 70 பேர். ஓகே, ஜாவா தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? ப்ரொஃபிஷியன்ட் இன் ஜாவா ஒன்லி எத்தனை பேர்? 60 பேர். ஓகே, இப்போ நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க மட்டும்தானா அப்படின்னா அங்கே தான் நமக்கு ஒரு அப்டேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, எகைன் இந்த இடத்துல பாருங்கள், ப்ரொஃபிஷியன்ட் இன் பைத்தான் அண்ட் ஜாவா. அப்போ பைத்தான் தெரிஞ்சவங்கன்னா இந்த 70 பேரோட சேர்த்து இந்த 50 பேரும் வருவாங்களா? ஏன்னா அந்த 50 பேருக்குமே நமக்கு ஆல்ரெடி ஒரு 70 பேருக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கு, அது போக இந்த 50 பேருக்கும் பைத்தான் தெரிஞ்சிருக்கு. அப்போ ப்ளஸ் 50. எகைன் ஜாவா மட்டும் தெரிஞ்சவங்க 60 பேர், எகைன் இந்த 60 பேரோட சேர்த்து இந்த 50 பேருக்கு எகைன் ஜாவா தெரியுது. அப்போ இங்கேயும் ஒரு ப்ளஸ் 50. பிகாஸ் இந்த 50 பேருக்கு பைத்தானும் படிச்சிருக்காங்க, ஜாவாவும் படிச்சிருக்காங்க. அப்போ பைத்தானை கால்குலேட் பண்ணும்போதும் அந்த 50 பேரை நம்ம சேர்க்கணும், ஜாவா எத்தனை பேருன்னு சொல்லி கால்குலேட் பண்ணும்போதும் அந்த 50 பேரை நம்ம சேர்க்கணும். கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஓகே, இப்போ நம்ம மொத்தமாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் ஸோ 7 5 12 120 ரேஷியோ 6 5 11 110. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 12:11. சரி, 12:11. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்லோட எடுக்விட்டியோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. சரி, அஃபிஷியல் ஆன்சர் கீ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே இங்கிலீஷில் இருக்கும், கீழே ஹிந்தியில் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டினோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இருக்க நமக்கு ஆன்சர் 12:11. சரியா, எகைன் இதில் பேசிக் கான்செப்ட் ஏதாவது மாறிச்சா? எதுவுமே மாறல. ஆனால் இப்படி கால்குலேட் பண்ணுற இந்த விஷயத்தை மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்போ அப்டேஷன் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் புது புது அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அது என் நம்பர் ஆஃப் அப்டேஷன்ஸ் இருக்கும், அது நமக்கு முக்கியமே இல்லை. பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ எகைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பேட்டர்ன். பிகாஸ் இது நமக்கு எடுக்விட்டி கண்டக்ட் பண்ண எக்ஸாம். எகைன் எடுக்விட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிஜிஎலுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஹெச்எஸ்எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரியா, சிஹெச்எஸ்எல் 2025 இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சு. இந்த சிஹெச்எஸ்எல்ல கேட்ட கொஸ்டின் அதுக்கு முன்னாடி நடந்த சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டினை ரெஃப்ளெக்ஸ் பண்ணி நிறையா இருந்தது. சரியா, எகைன் இந்த சிஹெச்எஸ்ல கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ் அதுக்கு முன்னாடி கேட்ட சிபிஓ எக்ஸாம்ஸில் கேட்ட மாடல் நிறைய ரிப்பீட்டாக இருந்தது. சரியா, இதுக்கு முன்னாடி நடந்த செலெக்ஷன் போஸ்ட், சரியா, செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸை நிறைய ரெப்ரசன்ட் பண்ணி இருந்தது. அதே மாதிரி ஸ்டெனோ. சரியா, அப்போ இதுக்கப்புறம் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த எம்டிஎஸ், சரியா, இந்த எம்டிஎஸ் எக்ஸாமில் 100% இந்த எக்ஸாம்ஸில் கேட்ட அதே மாடல் ரிப்பீட் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் அடுத்து நடக்க போகிற கான்ஸ்டபிள் ஜிடிலையும் அதே மாதிரி ரிப்பீட் ஆகும். அதுக்கு அடுத்து நடக்க போகிற சிஜிஎல்லையும் நமக்கு ரிப்பீட் ஆகும். சரியா, அப்போ எடுக்விட்டி அதுக்குன்னு சில எக்ஸ்க்ளூசிவாக சில பேட்டர்ன்ஸ் வச்சுருப்பாங்க, அதை நம்ம படிச்சுக்கிறது நல்லது. கிளியரா? ஓகே, ஸோ அடுத்து நம்ம ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். எகைன் இதுவுமே நமக்கு ரேஷியோ ஃபவுண்டேஷன் லெவலுக்குள்ளே தான். இன்னும் ரேஷியோ ஃபவுண்டேஷன் லெவலே நம்ம தாண்டல. சரியா, ரேஷியோ ஃபவுண்டேஷன் லெவலுக்குள்ளே சின்ன சின்ன குட்டி குட்டி கான்செப்ட்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிற முக்கியமான கான்செப்ட் ரேஷியோ கன்வர்ஷன்ஸ். சரியா, ஸோ ரேஷியோ கன்வர்ஷன்ஸ்னால் என்ன? ஒரு காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் ரேஷியோவை கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு சிம்பிள் ரேஷியோ ஃபார்ம் கண்டுபிடிக்க போகிறாங்க. சரியா, கொடுத்துருக்க ரேஷியோ கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும், அதை நம்ம ஈஸியான ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதான் ரேஷியோ கன்வர்ஷன். சரியா, ரெண்டு ஸ்ட்ரக்சர் இதில் வந்து நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கொஷின்ஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, A:B:C. இதுக்கு வேல்யூ நமக்கு இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருப்போம்? இது வரைக்கும் இந்த A:B:C அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது 3:4:5. சரியா, இது நமக்கு ஈஸியான இது. சரியா, இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸி. ஆனால் அப்படி இல்லாமல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது? 1/2:2/3:5/6. சரியா, இப்போ இந்த மாதிரி ரேஷியோ நமக்கு ஃப்ராக்ஷனாக இருக்கிறது. சரியா, ரேஷியோ நமக்கு ஃப்ராக்ஷனாக இருக்கிறது இது வரைக்கும் நம்ம பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். சரியா, இது ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் இந்த 1/2 2/3 5/6ங்கிறது நமக்கு கடினமான முறையில் இருக்கிற ஒரு ரேஷியோ. இதை நம்ம எப்படி சிம்பிளாக மாற்ற போகிறோம்? ஒன்று. இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் என்னென்னா
2p ஈக்குவல் டு 3q ஈக்குவல் டு 4r. சரியா, இப்படி கொடுத்துட்டு p is to q is to r ன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது இன்னொரு ரேஷியோ கன்வர்ஷன். சரியா, அப்போ ரேஷியோ கன்வர்ஷனில் இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் எப்படி சிம்பிள் ரேஷியோ கொண்டு வரணும், இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் எப்படி சிம்பிள் ரேஷியோ கொண்டு வரணும். சரியா, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டெப் 1. சரியா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா டு ஃபைண்ட் LCM ஆஃப் டினாமினேட்டர். சரியா, பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 2, 3, 6. சரியா, இந்த 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் அர்த்தம் 2, 3, 6. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு எல்சிஎம்மோட வேல்யூ என்னது 6. சரியா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் கஷ்டமாக இருக்கிற இந்த ரேஷியோ ஸ்ட்ரக்சரை ஈஸி ஸ்ட்ரக்சராக மாற்றுறதுக்கு முதல் ஸ்டெப் என்னது, டினாமினேட்டரில் உள்ள நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப், சரியா, ஸ்டெப் 2 கண்டுபிடிச்ச அந்த எல்சிஎம்மை, சரியா, கண்டுபிடிச்ச 6ங்கிற எல்சிஎம்மை எல்லாத்துக்கூடையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா 1/2 × 6 ரேஷியோ 2/3 × 6 ரேஷியோ 5/6 × 6. சரியா, ஸோ கண்டுபிடிச்ச இந்த 6ங்கிற எல்சிஎம்மை மேலே உள்ள அந்த 3 வேல்யூ கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். எகைன் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 1 2 மீதி 3, 1 3 3, 2 3 6, 6 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே நமக்கு 3 மட்டும் இருக்கும். ரேஷியோ ஆல்ரெடி 2 இருக்குது, இங்கே ஒரு 2, நமக்கு 4, ரேஷியோ 5. சரியா, அப்போ இந்த மாதிரி இருந்த, சரியா, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில், சரியா, இது என்ன நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருந்த ஒரு ரேஷியோவை நம்ம ஈஸி ஃபார்முக்கு மாற்றியாச்சு. சரியா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கன்வர்ஷன். இதை பேஸ் பண்ணி அதிகமான கேள்விகள் வரும். சரியா, எகைன் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆல்ரெடி கொஸ்டின்லேயே இந்த ஈஸி ஃபார்ம் கொடுத்துருவாங்க, அதனால் இங்கேருந்து நம்ம செய்வோம். ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற கொஸ்டினில் நமக்கு இந்த ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஃபார்ம்லேருந்து முதல்ல ஈஸி ஃபார்முக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினை அப்ரோச் பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு கன்வர்ஷன். இப்போ ரெண்டாவது கன்வர்ஷன், இது ரொம்ப ஈஸி, இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியா, எகைன் இந்த பியோட வேல்யூ வேணும் என்ன பண்ணணும், இந்த பி பக்கத்தில் இருக்கிற இந்த நம்பரை தவிர்த்து மற்ற 2 நம்பர், சரியா, மற்ற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். என்னது 3 × 4. சரியா, கியூவோட வேல்யூ வேணும்னா கியூ பக்கத்தில் இருக்கிற நம்பரை தவிர்த்து மற்ற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 4. ஆரோட நம்பர் வேணும்னா, சரியா, ஆரோட வேல்யூ வேணும்னா 6க்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 4ங்கிற நம்பரை விட்டுட்டு மற்ற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 3. சரியா, ஸோ எல்லாத்தையும் ரேஷியோவில் இருக்குது. ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2, இங்கே 2, இதை கேன்சல் பண்ணால் 2. ஸோ 2 3 6, இங்கே 4, இங்கே 3, அவ்வளோதான். சரியா, அப்போ 2p = 3q = 4rன்னு இருந்ததை p is to q is to rன்னு மாற்றணும்னா நமக்கு 6 is to 4 is to 3ன்னு கிடைக்கும். சரியா, இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சரியா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் ஈக்குவல் டு k அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ எப்படி பண்ணாலும் கடைசியாக நமக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும். அதுக்கு இது பெஸ்ட் மெத்தட். சரியா, ஸோ இந்த மெத்தட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பி வேணும்னா இதை தவிர்த்து மீதி 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். கியூ வேணும்னா கியூக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை தவிர்த்து மீதி 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆர் வேணும்னா ஆரை மறைச்சிட்டு இது 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா, ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப ஈஸியான கன்வர்ஷன்ஸ். சரியா, இந்த 2 கன்வர்ஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த 2 கன்வர்ஷனை பேஸ் பண்ணி டேரெக்டாகவோ இன்டெரக்டாவோ கொஷின்ஸ் வரும். ஓகேவா, சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி சிடிஎஸ். சரியா, யூபிஎஸ்சி சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். சரியா, யூபிஎஸ்சியோட ஆர்மி எக்ஸாமில் 2017 கேட்ட கொஷின். ஸோ ஆர்மியில் இருக்கிற ஹையர் போஸ்ட்டுக்கு யூபிஎஸ்சி ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின். இஃப் 78 இஸ் டிவைடட் இன்டூ 3 பார்ட்ஸ். சரியா, 78 அப்படின்ற ஒரு வேல்யூ 3 பார்ட்டாக நமக்கு டிவைட் பண்ணுறாங்க. அந்த பார்ட் என்னென்னா விச் ஆர் ப்ரொபோஷனல் டு, இந்த வார்த்தை முக்கியம். ப்ரொபோஷனல்னு அர்த்தம் ரேஷியோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1 1/3 1/6. சரியா, 1 is to 1/3 is to 1/6. சரியா, எகைன் ப்ரொபோஷனல் டு அப்படின்னு கொடுத்ததுனால கமா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக அதை ரேஷியோன்னு எடுத்துக்கலாம். எகைன் இந்த இடத்துல நமக்கு 1 அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா, தென் மிடில் பார்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எகைன் இந்த ஃபார்ம் நமக்கு என்னது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்.
ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதை சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றணும். சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றணும்னா என்ன ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்சிஎம். எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் என்னது 1 3 6. ஸோ 1 3 6ஓட எல்சிஎம் என்னது 6. ஸ்டெப் 2 என்னது, கண்டுபிடிச்ச எல்சிஎம்மை மேலே உள்ள எல்லாத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணணும். மேலே என்ன இருக்குது, 1/1 × 6 ரேஷியோ 1/3 × 6 ரேஷியோ 1/6 × 6. சரியா, ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு 6 மட்டும்தான் இருக்குது. ரேஷியோ 1 3 3 2 3 6 2 ரேஷியோ கேன்சல் பண்ணால் 1. 6:2:1. சரியா, அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருந்தது நமக்கு இப்போ ஈஸி ஃபார்முக்கு, சிம்பிள் ஃபார்முக்கு மாறிடுச்சு. சிம்பிள் ஃபார்ம். சரி, இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா 78 தானே இந்த மாதிரி டிவைட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டல் என்னது 6:2:1. 6 2 8 1 9. சரி, அந்த 9 தான் நமக்கு 78னா. சரியா, 9 தான் 78னா கொஸ்டின் கேட்குறாங்க மிடில் பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல மிடில் பார்ட் என்னது 2 எவ்வளோ. சரியா, இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கனாலே இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. சரியா, இந்த ஸ்டெப்பு கொண்டு வந்துட்டாலே நமக்கு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, சரி. இப்போ 2 தான், சரியா, 2 தான் 78னா, சரி 9 தான் 78னா 2 எவ்வளோன்னு கேட்குறாங்க எகைன். ஸோ 9 தான் 78னா 1 எவ்வளவு 78/9. சரியா, 2 எவ்வளவு, இந்த இது கூட அப்படியே நம்ம 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரி, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 9 2 3 6 6 3 18. ஸோ இந்த இடத்துல நமக்கு 52/3. சரி, ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ கால்குலேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பு அதே மாதிரி இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9 தான் 78னா 2 எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ 9 தான் 78னா 1 எவ்வளோ 78/9. 2 எவ்வளவு, ஸோ 1 தான் 78/9னா 2ன்றப்ப 2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு 52/3. சரியா, ஸோ இந்த இடத்துல நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கிற அந்த ரேஷியோவை சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் பண்ண அந்த லாஜிக் தான். கிளியரா? ஸோ ரொம்ப முக்கியம், யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் 2017. நெக்ஸ்ட், ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பிகாஸ் யூபிஎஸ்சி சிசாட், சரியா, ஐஏஎஸ் எக்ஸாமில், சரியா, யூபிஎஸ்சியோட ஐஏஎஸ் எக்ஸாமில் 2020 கேட்ட கொஸ்டின். A sum of rupees 2500 is distributed among X, Y and Z. சரியா, ஓகே. ஸோ 2500 ரூபாய் இருக்குது. சரியா, 2500 rupees. ஸோ இந்த 2500 ரூபாய் எக்ஸு ஒய் இசட் அந்த 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. சரியா, எக்ஸு ஒய் இசட். ஸோ என்ன ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1/2 ரேஷியோ 3/4 ரேஷியோ 5/6. எகைன் இந்த ரேஷியோ என்ன ஃபார்மில் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குது. சரியா, இதை நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றணும். சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது எல்சிஎம். சரியா, எல்சிஎம் ஆஃப் 2 4 6. ஸோ 2 4 6க்கு எல்சிஎம் எடுத்தால் என்னது 12. ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்னது, கண்டுபிடிச்ச அந்த 12 மேலே உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1/2 × 12 3/4 × 12 அண்ட் 5/6 × 12. ஓகே, ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 6 2 12 1 4 4 3 4 12 1 6 6 2 6 12. ஸோ இங்கே நமக்கு 6:3 3 9 2 5 10. சரியா, இது நமக்கு சிம்பிள் ஃபார்ம். ஸோ அப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் நமக்கு சிம்பிள் ஃபார்மாக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண அதே மெத்தடை திரும்பி கண்டினியூ பண்ண போகிறோம். என்னது, டோட்டல் எவ்வளவு 6 9 10. சரியா, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 25. சரியா, இந்த 25ங்கிறது என்னது நமக்கு ரேஷியோ. இந்த ரேஷியோக்கான வேல்யூ என்னது நமக்கு 2500. அவ்வளோதான். இந்த ரேஷியோ வேல்யூ லிங்க் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இது ஆல்ரெடி நம்ம பண்ணது தான், இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ இந்த 25 எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2500 கிடைக்க போகுது × 100. ஓகே, இப்போ ரேஷியோவில் நான் ஒரு இடத்துல 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் ஷேர் அண்ட் த மினிமம் ஷேர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு சம்மில் நான் எழுதி இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சரியா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கொஸ்டினில் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் ஷேர் அண்ட் மினிமம் ஷேர்னு சொல்லி ஒரு கொஸ்டின் நான் எழுதி ஹேண்ட் ரிட்டனாக எழுதி ஒரு எக்ஸாமில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு மாடலில் நமக்கு சிசாட்டில் கேட்டிருக்காங்க. சரியா, ஓகே. இப்போ நமக்கு ரேஷியோவில் எது மேக்ஸிமம் எது மினிமம் கண்டுபிடிச்சாலே போதும்ல. ஸோ ரேஷியோவில் எது மேக்ஸிமம், இந்த 10ன்றது மேக்ஸிமம். எது மினிமம்,
இந்த 6ன்றது மினிமம். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது 4. அப்போ ரேஷியோவில் நான் ஒரு இடத்துல நான் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லா இடத்துலையும் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 4லையும் நான் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் 400. ஸோ இதுதான் நமக்கு டிஃபரன்ஸ். கிளியரா? ஸோ அப்போ ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூவை வச்சே சரியா 25 தான் 2500 அப்படின்ற அந்த லிங்க்கை வச்சே எது கேட்டாலும் நம்மளால் செய்ய முடியும். சரியா? டிஃப்ரென்ஸ் கேட்டால் தனித்தனியாக 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரேஷியோவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸு சரியா? ரேஷியோவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸு 4 டிஃப்ரென்ஸ். அப்போ அந்த 4 கூட 100 மல்டிப்ளை பண்ணுறோம். கிளியரா? ஸோ இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த ஸ்டெப் தெரிஞ்சிருக்கலாம். புதுசாக கற்றுக்கிறவங்க இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மறந்துடும். சரியா? ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னா இந்த 6ஓட எக்ஸாக்ட் வேல்யூ என்னது, இந்த 10ஓட எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிக்காமலேயே இந்த ரேஷியோவோட டிஃபரன்ஸை வச்சே நம்ம 400ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் எகைன் யூபிஎஸ்சி. சரியா? யூபிஎஸ்சி கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் 2014 பேப்பர் 2. ஓகே. த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் எகைன். ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும். என்ன அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸை மர்ஜ் பண்ணி வரும். சரியா? சம்மந்தமே இல்லாமல் 2 டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸை மர்ஜ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு, ரேஷியோவும் மென்சுரேஷன். சரியா? ரேஷியோவை மென்சுரேஷன் கூட மர்ஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பர்சன்டேஜையும் மென்சுரேஷன் கூட மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. அதை நம்ம பர்சன்டேஜ் டாப்பிக்கில் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் இந்த ரேஷியோ 1/2, 1/3, 1/4. முதல்ல ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், இதுதான் ட்ரையாங்கிள். சரியா? 3 சைடு இருக்குது. இது ஏ பி சி. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருந்தால் 3மே ஏவாக இருக்கும். அது நமக்கு இப்போதைக்கும் பிரச்சனை இல்லை. இந்த சைட்ஸோட ரேஷியோ, சைட்ஸ் என்னது A:B:C. இதோட ரேஷியோ என்னவா 1/2, ரேஷியோ 1/3, ரேஷியோ 1/4. சரியா? முதல்ல கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்றலாம் இப்போதைக்கு தேவையில்லை. இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுல. காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக இருந்தால் என்ன பண்ணணும், சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றணும். ஃபஸ்ட்டு உடனே நம்ம சிம்பிள் ஃபார்முக்கு மாற்றிடலாம். சிம்பிள் ஃபார்முக்கு எப்படி மாற்ற போகிறோம், எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4 என்னது 12. இந்த 12 எல்லாத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் 6:4:3. எக்ஸாமில் இந்த மாதிரி தான் பண்ணணும். எக்ஸாமில் உட்காந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதாதீங்க. நான் புரியணுன்றக்காண்டி ஒவ்வொரு சில இடங்களில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதி செஞ்சுட்ருக்கேன். நீங்கள் அதிகமாக கால்குலேஷன் பண்ண சில ஸ்டெப்ஸை நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? 6:4:3 காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் சிம்பிள் ஃபார்மாக மாறிடுச்சு. இப்போ கொஸ்டின் வரலாம். அடுத்து இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இஃப் இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 52 சென்டிமீட்டர். இந்த 52 சென்டிமீட்டருங்கிறது நமக்கு என்னது வேல்யூ. சரியா? தென் வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைட். சரியா? பெரிமீட்டர் என்னது முதல்ல. சரியா? இந்த ட்ரையாங்கிளோட சுற்றளவு, சுற்றளவுன்றது நமக்கு இங்கிலீஷில் பெரிமீட்டர். சரியா? ஃபார்முலா என்னது A+B+C. இதுவே ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தான் நமக்கு 3A வந்திருக்கும். அது பிரச்சனை இல்லை. இங்கே A+B+C. சரியா? இது ஏவா, இது பியா, இது சியா. சரியா? A+B+C எவ்வளவு நமக்கு 13. இந்த 13ங்கிறது என்னது ரேஷியோ. இந்த 13ங்கிற ரேஷியோ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, 52 சென்டிமீட்டர் அப்படிங்கிற இந்த வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அவ்வளோதான். இந்த ரேஷியோவை வேல்யூ கூட லிங்க் பண்ண முடிஞ்சிருச்சு. எகைன் கேட்டிருக்க கொஸ்டினு ரேஷியோவையும் மென்சுரேஷனையும் மிக்ஸ் பண்ண கொஸ்டினாக இருந்தாலும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற லாஜிக்கு நம்ம ஆல்ரெடி படித்த பேசிக்கான கான்செப்ட் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி நாளைக்கு ரேஷியோவையும் டைம் அண்ட் ஒர்க்கையும் மிக்ஸ் பண்ணி வரலாம். ரேஷியோவையும் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸையும் மிக்ஸ் பண்ணி வரலாம். ரேஷியோவில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரலாம். ரேஷியோவையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் வச்சு வரலாம். எப்படி வேணால் வரலாம். ஆனால் இந்த வேல்யூ ரேஷியோ லிங்க் அந்த கான்செப்ட் எங்கேயுமே மாறாது. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது 13 என்ன பண்ணால் 52 வரப்போகுது இன்ட்டு 4. அப்போ ரேஷியோவில் ஒரு இடத்துல 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லா இடத்துலையும் நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எந்த இடத்த கேட்குறாங்கன்றத முதல்ல பாருங்கள். வாட் இஸ் த லென்த் ஆஃப் ஸ்மாலஸ்ட் சைடு. ஸ்மாலஸ்ட் சைடு என்னன்றதை கேட்குறாங்க. அப்போ அந்த ஸ்மாலஸ்ட் சைடாக இருக்கிற இந்த 3 கூட மட்டும் நான் 4 மல்டிப்ளை பண்ணால் போதும். முன்னாங்க எனக்கு 12, ஆப்ஷன் டி. சரியா? கொஸ்டினில் லார்ஜஸ்ட் சைடு என்ன கேட்பாங்க. லார்ஜஸ்ட் சைடு என்னது 6. அப்போ அந்த 6 கூட நான் 4 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24 சென்டிமீட்டர். சரியா? 24 சென்டிமீட்டர். இது எனக்கு என்னது லார்ஜஸ்ட் சைடு. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் ஒன்று ஸ்மாலஸ்ட் சைடு கேட்கலாம், இல்லைனா லார்ஜஸ்ட் சைடு என்னன்றதை கேட்கலாம். சரியா? எதுனாலும் ஒரே வேல்யூ ஒரே மெத்தட் தான். ஃபைனலாக எதை கேட்குறாங்களோ அது கூட மட்டும் நம்ம 4 மல்டிப்ளை பண்ணாலே போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட்
ஓகே எகைன் நமக்கு யூபிஎஸ்சி சிடிஎஸ் 2021 கேட்ட கொஷின் இஃப் 3 பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ 2:3:5 சரியா 3 நம்பர் இருக்குது சரியா 3 நம்பர் இருக்குது அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3:5 அண்ட் த சம் ஆஃப் தயர் ஸ்கொயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சம் ஆஃப் தயர் ஸ்கொயர்ஸ் சரியா இப்போ சம் ஆஃப் த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரியா இப்போ இந்த இடத்துல நமக்கு சம் ஆஃப் த நம்பர்ஸ் சரியா சம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா சம்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அப்படியே ஆட் பண்ணுவோமா என்னது 2 + 3 + 5 நமக்கு 10 சரியா ஆனால் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் சரியா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மெத்தடை கொஞ்சம் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது என்ன அப்படின்னா இந்த 2 என்ன பண்ணிக்கணும் 2xன்னு எழுதிக்கணும் 3 3xன்னு எழுதிக்கணும் 5 5xன்னு எழுதிக்கணும் சரியா ஏன் எழுதிக்கணுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன் சரியா இப்போ இதோட ஸ்கொயர் என்னது 4x², இதோட ஸ்கொயர் நமக்கு 9x², இதோட ஸ்கொயர் நமக்கு 25x². சரி இதோட சம் என்னது நமக்கு 25 29 38x². சரி இந்த 38x² தான் நமக்கு 1368. கிளியரா? எகைன் இந்த இடத்துல நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த x² கண்டிப்பாக போடணும். x² கண்டிப்பாக போடணும். அதனால தான் நான் இந்த எக்ஸை வச்சு எழுதி செய்கிறேன். கிளியரா? ஏன் x² போடுறோம் அப்படின்னா ஃபைனலாக ஒரு ரூட் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு இதில் பாதி 19, ஸோ இதில் பாதி 6 8 4. ஸோ எகைன் இதை கேன்சல் பண்ணோம்னா 19 ஸோ 3 19 57 மீதி ஸோ 6. ஸோ இப்போ நமக்கு x² = 36. ஸோ இந்த இடத்துல x² = 36னா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 6. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல x²ங்கிற வேல்யூ போடாமல் மேலே உள்ள மாதிரியே நம்ம செஞ்சுருந்தோம்னா நமக்கு 36 தான் ஆன்சர்னு கிடச்சிருக்கும். சரியா? நம்ம என்ன பண்ணிடுவோம்னா x = 36ன்னு எடுத்துருவோம். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ் வந்து நமக்கு 36 கிடையாது. எக்ஸ் வந்து நமக்கு 36 கிடையாது. x² தான் நமக்கு 36, எக்ஸோட வேல்யூ 6. ஸோ அதனால தான் இந்த ஸ்கொயருங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா, சரியா, ஸ்கொயருங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே நீங்கள் 2 3 5ன்னு இருக்கிற அந்த ரேஷியோவை 2x 3x 5xங்கிற ஃபார்முக்கு மாற்றிடுங்க. அப்படி மாற்றினா தான் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு x²ங்கிற அந்த வேரியபிள் வந்து நிற்கும். அப்போ தான் உங்களுக்கு ரூட் எடுக்கணுன்றது ஞாபகம் வரும். சரியா? சில பேர் x² எழுதாமல் கூட செய்வாங்க, ஆனால் கரெக்டாக கடைசியில் ரூட் எடுத்துருவாங்க. நம்ம எக்ஸாமில் செய்கிற அவசரத்தில் ஃபைனலாக நம்ம ரூட் எடுக்க மாட்டோம். ரூட் எடுக்கலைன்னா அந்த கொஸ்டின் தப்பாயிரும். சரியா? ஓகே, இப்போ x = 6ன்னு கிடச்சிருச்சு. x = 6னா இந்த இடம் நமக்கு என்னவாக இருக்கும்? 12ஆக இருக்கும். இது நமக்கு 18ஆக இருக்கும். இது நமக்கு 30ஆக இருக்கும். இப்போ ஃபைனலாக தென் வாட் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ்? சம் ஆஃப் த நம்பர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் த நம்பர்ஸ்னால் 12 + 18 + 30 நமக்கு 60. ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ சம் ஆஃப் த நம்பர்ஸ்க்கும் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா? சம் ஆஃப் த நம்பர்ஸ்க்கும் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், சம் ஆஃப் தயர் ஸ்கொயர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸோ யூபிஎஸ்சி சிடிஎஸில் 2021 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது எகைன் இதுவும் நமக்கு முக்கியம். பிகாஸ் எகைன் நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் 12 செப்டம்பர் 2025 எடிக்விட்டி கேட்ட கொஸ்டின். இஃப் 60% ஆஃப் A = 0.3 ஆஃப் B = 1/6 ஆஃப் C. ஸோ இப்போ நம்ம பார்த்த ரேஷியோ கன்வர்ஷன் பார்த்தோம்ல, அந்த ரேஷியோ கன்வர்ஷனில் ஒரு டைப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு டைப் என்ன பார்த்துருந்தோம்? இந்த 2A = 3B = 4C. இப்படி இருந்தால் என்ன எப்படின்ற நமக்கு தெரியும். A:B:C. ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 3 12, பியோட வேல்யூ 2 8, சியோட வேல்யூ 2 6. இது இன்னும் நம்ம கேன்சல் பண்ணால் 6:4:3. சரியா? இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கன்வர்ஷன் பார்த்தோமா? இந்த கன்வர்ஷனை வச்சு தான் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா 60% ஆஃப் A. 60% என்னது? 60/100. A = 0.3 ஆஃப் B. 0.3 ஆஃப் B என்ன அர்த்தம்? 3/10 ஆஃப் B. நெக்ஸ்ட்டு 1/6 ஆஃப் C. 1/6 C.
சரியா? ஸோ கொடுத்துருக்க அந்த கொஸ்டினை நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதில் எதெல்லாம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணால் 3/5 சரியா? ஸோ வேறு எதையுமே கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இதிலேருந்து நம்ம A/B/C எகைன் ஏ வேணும்னா மீதி உள்ள 2 மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ மீதி உள்ள 2 என்னது 3/10 × 1/6 ரேஷியோ. பி வேணும்னா பியை தவிர்த்து மீதி உள்ள 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம் 3/5 × 1/6. சி வேணும்னா 3/5 × 3/10. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். நமக்கு 3/60 ரேஷியோ 3/30 ரேஷியோ 9/50 கிளியரா? ஓகே, ஸோ இது இன்னும் நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 20 1 3 3 10. ஸோ நமக்கு 1/20 1/10 9/50 இருக்குது. எகைன் இங்கே வச்சு நம்ம எகைன் ரேஷியோ கன்வர்ஷனில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? ஸோ எல்சிஎம் ஆஃப் 20 10 50 நமக்கு என்ன வரும் 100. இந்த 100 நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் என்னது 5:2 சரியா? இந்த இடத்துல 100 எகைன் இந்த இடத்துல 100 எகைன் இந்த இடத்துல 100 சரியா? 5:10:18 சரியா? 5:10:18 சரியா? ஸோ எகைன் நம்ம இது வரைக்கும் 2 கன்வர்ஷன் பார்த்துருந்தோம் சரியா? இந்த எடிக்விட்டியில் கேட்ட இந்த பர்டிகுலர் கொஷனில் பாருங்கள் 2 கன்வர்ஷனையும் ஒரே இடத்துல கேட்டிருக்காங்க சரியா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கன்வர்ஷன், அடுத்து இங்கே ஒரு கன்வர்ஷன் சரியா? ஸோ எடிக்விட்டி இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அப்டேட் பண்ணாலும் நாளைக்கு இன்னொரு ஆர்கனைசேஷன் வந்து வேறு மாதிரி கொஸ்டின் எடுத்தால் கூட நம்ம பார்க்குற பேசிக் கண்டென்ட் எப்போதுமே மாறப்போகிறது இல்லை. கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ரேஷியோட ஃபவுண்டேஷன் லெவலில் ஒரு எண்டில் இருக்கும். பிகாஸ் அந்த எண்டு தான் வந்து இந்த ரேஷியோ கன்வர்ஷன் மெத்தட். இன்னும் இந்த ஃபவுண்டேஷன் லெவலில் ஃபர்தராக என்னென்ன டஃப்பான கொஷின்ஸ் இருக்குது அப்படி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.